நீ கவலைப்படாத மதி, வேற நல்ல வேலை கிடைக்கும். சரியா? அண்ணே உள்ள வரலாமா இல்ல அப்படியே போயிடுமா? ஏதாவது ரகசியம் பேசுறீங்களா? அதெல்லாம் ஒரு ரகசியம் இல்ல, நீ வா. பாப்பா இங்க அண்ணன் கூட இருக்கா. உன் கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுக்கா. வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற. ஒரு 2 நாள் அங்க வந்து இருக்கலாம்ல. மாமா இருக்கிற இடத்துல நீ எப்படி இருக்கனே எனக்கு தெரியல. இதுல என்ன வேற கூப்பிடுற பாத்தியா? உனக்கு ரொம்ப தைரியம் தான்க்கா. அதுவும் சரிதான். அங்க வந்தனா அவரு நை நைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் இங்கே நிம்மதியா இருந்துக்கிறேன். உங்களுக்கு வேலை போயிடுச்சா? சாரி அண்ணே. ஐயோ இட்ஸ் ஓகே. நீ வாய்ஸ் நோட் அனுப்பினப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மதி. எப்படியாவது உன்னை பார்க்க வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் நல்ல மூட்ல இருந்ததுனால அவரே கூட்டிட்டு வந்துட்டாரு. வேலை போனதோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா வேற வேலை தேட முடியாதா? வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா என்ன? ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்ல. ட்ரை பண்ணா ஒரு 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும். ஆனா இந்த காலேஜ்ல நான் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் கூட வேலை பாக்குற ஸ்டாஃப்ஸ் கூட எல்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட். பெர்மனன்ட் ஆகலனாலும் டெம்பரரி ஆகாவது இன்னும் கொஞ்ச நாள் அங்க ஒர்க் பண்ணுவேன் நினைச்சேன். அட்லீஸ்ட் இந்த அகாடமி முடிகிற வரைக்குமாவது அங்க இருப்பேன்னு நினைச்சேன். அது நடக்கல. நாளையில இருந்து வர வேண்டாம்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இத்தனைக்கும் அவங்க என் வேலையில ஒரு தப்பு கூட சொல்லல. அப்புறம் ஏன் திடீர்னு வேலைக்கு வர வேணாம்னு சொன்ன? தெரியலங்க எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்கும். என் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். நான் வேலை பாக்குற டிபார்ட்மெண்ட்ல நிறைய விஷயம் பண்ணணும்னு பிளான் எல்லாம் வச்சிருந்தேன். இனியாவது எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் கூட விடுங்க. நாளையில இருந்து நான் காலேஜுக்கே போக முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியாது. கிளாஸ் எடுக்க முடியாது. வேலை பார்க்க முடியாது. அண்ணி அழாதீங்க அண்ணி. உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுது மதி. ஆனா இப்ப வேற என்ன பண்ண முடியும்? நடந்ததை நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நம்ம கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் போகுதுன்னா நமக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுதுன்னு அர்த்தமா? அண்ணன் அடிக்கடி சொல்லும், உனக்கு பெரிய வேலை நல்ல வேலை ஏதோ கிடைக்க போகுது மதி. அதான் இந்த வேலை போயிருக்கு. ஆமா, எனக்குமே அப்படிதான் தோணுது. கூடிய சீக்கிரமே உனக்கு சூப்பர் வேலை கிடைக்க போகுது மதி. நீ வேணா பாரு. சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும்னு நாம நினைச்சோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த விஷயங்கள் நமக்கே தெரியாம தலைகீழா மாறிடுது மச்சான். எதை பத்தி பேசுறீங்கன்னா புரியல மாமா. உன்னை பத்தி தான் பேசுறேன். என்ன பத்தியா? அதையெல்லாம் ஒரு ஆளானு அவ பேரை சொன்னாலே உனக்கு கோவம் வந்து நீயே காலேஜுக்கு போய் அவளை கூப்பிட போயிருக்க. இந்த மாற்றத்தை உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலடா. நீ காலேஜுக்கு போனது கூட விடு, அத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. காலேஜுக்கு போனதையும் சொல்லல, அவளுக்கு வேலை போனதையும் சொல்லல. சொல்ல கூடாதுன்னா இல்ல மாமா. போன் பண்ணும்போது மதியம் என் கூட தான் இருந்தா. அவளை கூட வச்சுக்கிட்டு எதுவும் சொல்ல வேணாம் தான். அது மட்டும் இல்ல, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு அவளை காலேஜ்ல கூப்பிட போல. நீதான் போன் பண்ணி அவளுக்கு வேலை போயிடுச்சு, அவ வருத்தமா இருக்கான்னு சொன்னாங்க. கேட்டு கஷ்டமாயிடுச்சு. மதி வருத்தமா இருந்தது உனக்கு கஷ்டமாயிடுச்சா? கஷ்டமாயிடுச்சான்னு தெரியல. ஆனா ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ற அளவுக்கு, அவளை போய் கூட்டிட்டு வர்ற அளவுக்கு, ஆறுதலா இருக்கிற அளவுக்கு உனக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உன் மனசுலயும் ஒரு பூ பூத்து. அப்படித்தானே சுரேஷ்? என்ன பூ மாமா? காதலுங்கிற பூ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. பூ பூக்கலனாலும் ஒரு மொட்டாவது உருவாயிருக்கும்ல. எல்லா காதலுமே இப்படிதான் மச்சான் ஆரம்பிக்கும். காதல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. சரி, காதலுக்கான முதல் படின்னு வச்சுக்கலாமா? அதனாலதான் நீ என்கிட்ட கூட சொல்லாம அடிச்சு புரண்டு உன் பொண்டாட்டிய பார்க்க ஓடி போயிருக்க. இல்ல மாமா, நான் சொல்றேன்ல, ஃப்ரீ ஆனதும் உங்களுக்கு போன் பண்ணி நடந்த கதையெல்லாம் நானே சொல்லதான் செஞ்சிருக்கேன். சரி, அதை விட ஏற்கனவே நம்ம ஒரு பிளான் பண்ணோம். அதுதான் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. அந்த பிளான இப்ப எக்ஸிக்யூட் பண்ண. எந்த பிளான சொல்றீங்க? மதி இப்ப எப்படியும் அப்செட்டா தான் இருப்பா. நீ அவளை பார்க்க காலேஜுக்கு போனதெல்லாம் அவளுக்கு ஒரு ஆறுதலா தான் இருந்திருக்கும். உன் மேல ஒரு சின்ன அன்பு, பாசம், நேசி இதெல்லாம் வந்திருக்கும். இதான் வாய்ப்புன்னு நீ அவகிட்ட பேசி பேசி அவ மனச மாத்தி இன்னைக்கே உன் வாழ்க்கை ஆரம்பிடா. என்னடா பாக்குற? ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறந்துட்டான். அடிச்சு காயப்படுத்திருக்கா மாமாவ. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேறடா. அன்னைக்கு மதி கோவமா இருந்தா, இன்னைக்கு மதி இருக்கிற மனநிலையே வேற. இன்னைக்கு வருத்தமா இருக்கா. இதுதான் சாக்குன்னு ஆறுதல் சொல்ற சாக்குல நீ மதி கிட்ட பேச வாழ்க்கைய ஆரம்பிடா. எல்லாம் ஒத்து வருவான்னு எனக்கு தோணல மாமா. ஆட என்ன மச்சான், இப்போ நீ மதிய பார்க்க காலேஜுக்கு போன, இங்க ஏன் வந்தேன்னு மதி உன்கிட்ட கேட்டானா? கேட்கல. வீட்டுக்கு எதுல வந்தீங்க? என் பைக்ல தான். பைக்ல நீ ஏற சொன்னப்போ ஏற மாட்டேன்னு மதி சொன்னானா? இல்ல, சொல்லல. நீ காலேஜ் போனப்போ அமைதியா இருந்திருக்கா. நீ பைக்ல கூட்டிட்டு வந்தப்பவும் அமைதியா இருந்திருக்கா. வாழ்க்கைய தொடங்கலான்னு சொன்னா மட்டும் சண்டை போட போறா? தைரியமா பேசுறா. பேசி மதிய உன் வழிக்கு கொண்டு வா மச்சான். லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு. இந்த வாய்ப்பை விட்டுடாத. இந்த தடவை கலக்கிறோம். சுரேஷ், நான் உள்ள சொல்லிட்டேன். அப்படியே கிளம்புறேன். இந்த வாரம் ஸ்டார்ட் அப் சிங்கத்துல சில்வர்
ஜூப்ளி கொண்டாட போறோம். MSME ஸ்பெஷல். இந்த களத்தில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்த தொகை ரூபாய் 12 கோடி. ஒரு சின்ன கனவா தொடங்கி ரேவதி, ரேவதி. வரேங்க. என்ன மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா? ஆமா லேட்டா கிளம்பலமா? கிளம்பலாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டு போலாம்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்ன மாமா, இது நம்ம வீடு மாமா. எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். வரும்போதெல்லாம் சாப்பிடணும்னா ஃபார்மாலிட்டியா இருக்கும். அதனால சரி சரி கிளம்புமா. நாங்க கிளம்புறோம் மாமா. அண்ணி போயிட்டு வரேன் மதி. வரேனே. அந்த பேக் மதிய நல்லா பாத்துக்கோ. அம்மா நீ உடம்ப பாத்துக்கோமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரேவதி. பிபி சுகர் மாத்திரை எல்லாம் வேலைக்கு சாப்பிடு. கால் வலி அதிகமாச்சுன்னா ஹாஸ்பிடலுக்கு போ. இல்லன்னா என்ன கூப்பிடு, நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. மாமா எதுக்கு மாமா இப்ப சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல சுரேஷ், ஒண்ணு இல்ல. என்ன ரேவதி இப்படி நடிக்கிற? நான் நடிக்கிறேனா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா. மதிக்கு வேலை போன விஷயத்த ரேவதி என்கிட்ட வீட்டுல சொன்னா. நான் வருத்தமா தான் கேட்டேன். ஆனா அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு இவ உங்களையும் அத்தையும் பத்தி ஒரு மாதிரியா பேசிட்டா. எங்களை பத்தி என்ன பேசினா மாப்பிள்ள? அது மதி வேலைக்கு போனாதான் நல்லதான். நீங்க பேசாம இருங்க. ரேவதி, நீ என்ன சொன்னியோ அதத்தான் அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்றேன். நீ சொன்னதுல ஒரு வார்த்தை கூட குறைய நான் சொல்ல மாட்டேன். அது மதி வேலைக்கு போறதுதான் நல்லதான். அவ வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டா நீங்களும் மாமாவும் மலரை எப்படி டார்ச்சர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு இவ சொல்றான். உங்க கூட இருக்கிறது கஷ்டம்னு உங்க பொண்ணே சொல்ற. நீங்க 2 பேரும் கொடுமைக்காரங்கன்னு என்கிட்டயே சொல்றான். ஆனா இப்ப என்னடான்னா உங்க முன்னாடி எதையுமே காட்டிக்காம உடம்பு நல்லா இருக்கான்னு அக்கறையா நடந்துக்கிறான். உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, கால் வலிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பாசத்தை பொழியிறா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு இவன் நடிக்கிறான்னு சந்தேகம் வரதா என்ன? அதான் கேட்டேன். என்ன ரேவதி, மாப்பிள்ள கிட்ட இப்படி எல்லாம் சொன்னியா? நாங்க 2 பேரும் அன்னைங்களை கொடுமைப்படுத்துறோமா? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. ஏமா வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல பெரியவங்கன்னு யாராவது இருந்தா நல்லது கெட்டதை எடுத்து சொல்லத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் நாம கேட்டுதான் ஆகணும். அதுக்காக அவங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிடுறியா ரேவதி? இல்லப்பா, அது வந்து அதுவும் பெத்த அப்பா அம்மா பத்தி மாப்பிள்ள கிட்டயே தப்பா பேசிருக்கேடி. நீங்க விட இதெல்லாம் போய் போட்டு கொடுக்கறாரு. என்னத்த சொல்ல? அம்மா அப்பா மதி பேச்சு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இவரு சொன்ன மாதிரி எல்லாம் நான் சொல்லல. இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தவ திடீர்னு வீட்ல இருந்தா கஷ்டமா இருக்காதான்னு தான் நான் சொன்னேன். இல்ல ரேவத், நல்லா யோசிச்சு பாரு. அத்தையும் மாமாவும் குடும்பக்காரங்க தானே நீ சொன்ன. உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன், ஆனா மனசு கேட்கல. எந்த சூழ்நிலையில அப்பா அம்மாவை பத்தி பிள்ளைங்க தப்பா பேசவே கூடாது. உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ தப்பா பேசுனதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க. இப்ப மட்டும் நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு வீட்டுக்கு போனா தூக்கமே வராது. ஏன்னு கேள, இப்படி என் பொண்டாட்டி அவங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டாலன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்ப. அது மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மன்னிப்பு கேட்க. நான் தப்பான அர்த்தத்துல பேசல. இல்ல ரேவதி, நீ தப்பான அர்த்தத்துல தான் பேச. மன்னிப்பு கேட்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரிம்மா. மாப்பிள்ள கூட எங்களை புரிஞ்சுக்கிறாரு. என்ன ரேவதி இப்படி இருக்க? இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கண்டிக்கிறதோ நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதோ பிடிக்க மாட்டேங்குது. உடனே நம்மள ஒரு வில்லன் மாதிரி பேச தொடங்கிறாங்க. இந்த பிள்ளைகளே அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கலைன்னா அதை இங்க கொண்டு போய் சொல்ல. சாரிப்பா. சாரி சொல்லிட்டல, அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரியா? நம்ம கிளம்பலாமா? வரமாமா? வர சரி. அப்பா சாரிப்பா, ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்க. தப்பான அர்த்தத்துல நான் பேசல. இது விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா சாரிம்மா. போயிட்டு வரேன். பாத்து போங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல மச்சான்? இன்னைக்கு நல்ல நாள், நிறைஞ்ச பௌர்ணமி. ஏதாவது வருமா? ஹாரர் படம் நிறைய பாக்குறீங்க, அதான் இப்படி எல்லாம் கேக்குறேன். ரொமான்டிக் படமா பாரு. இன்னைக்கு வாழ்க்கைய ஆரம்பிச்சா ஓஹோன்னு வருவேன். மதி வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்துக்கு ஆறுதல் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும்டா. கிடைச்ச வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கணும் சுரேஷ். நாளைக்கு காலையில போன் பண்ணி நல்ல செய்தியா சொல்லணும், புரியுதா? நான் சொன்னேன் தானே, மலர் அண்ணிய டார்ச்சர் பண்ற மாதிரி நம்ம அம்மா அப்பா மதியே டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனா அது ஏதோ ஒரு வருத்தத்துல சொல்லிட்டேன். அத உடனே இங்க வந்து சொல்லுவாரா ரேவதி? உன் புருஷன் லூசாரே. லூசுதான். அதனாலதான் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாரு. அவருக்கு நல்ல பேரு கிடைக்கணும்னா யார வேணாலும் காலி பண்ணிடுவாருன்னு அவரு. ரேவதி போலாமா? போலாங்க. வரேன்னு. ரேவதி, இங்க நடந்ததை வச்சு வீட்டுல போய் எதுவும் சண்டை போட மாட்டாரு. அதான் என்ன மாட்டி விட்டாச்சுல்ல, சந்தோஷம் தான் பட போறாரு. ஏன் சண்டை எல்லாம் போட போறாரு? சரி, நீ அழாத. வரேன். வரேன் மதி. வரேன். பாத்து போங்க. பாய் சுரேஷ். சரி.